வீழ்த்தினவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்களே. திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசம் வளர வேண்டுமானால் தயவு முக்கியம், மன உருக்கம் முக்கியம், மன்னிப்பு முக்கியம். அடுத்தபடியாக அவன் வாழ்க்கையில ஒரு திருப்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு டிக்ளரேஷன் 20 படிக்கிற 20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, what excellent statement. சொல்லப்போ சொன்னாங்க, இட்ஸ் a divine providence. தேவன் அவனோடு கூட இறைப்படுகிறார். God wants to build your life. God wants to develop your life. God wants to do something in your life. ஒரு மூன்று தான் சொல்லுகிறேன். God wants to build your life, develop your life. He wants to making a supernatural in your life. வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான அதிசயமான அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, அழகான வார்த்தை, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, எத்தனை அழமையான வார்த்தை. மரியா என்று சொல்லவில்லை, உன் மனைவி. God affirmed that. உன் மனைவி. இவருங்க, இது மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் அது யோசேப்புக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன் தெரியுமா? It's God's plan. It's God's divine nature. It's God's divine providence. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கவனிங்க. இன்னைக்கு அந்த மேலையில இவங்களுக்கு நேரிடுமா? ஒரு சிந்தனையிலே ஏனையிடும் மனதுல வர்றதெல்லாம் God's plan இல்ல. ஒரு ஐடியா God's plan. It may be a good idea, but it is not a God idea. நீ நினைக்கிறாங்க தெரியுமா, மனதில் வருவதெல்லாம் தேவன் தந்தது. பொய். மனதில் வருவதெல்லாம் தேவன் தந்தல்ல. உலகம் தந்தது, அறிவு தந்தது, உணர்ச்சிகள் தந்தது, அடுத்தவங்க சொல்லி தந்தது இல்லை என்றால் அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, பிரசம்ஷன், இட்ஸ் an affirmation. கவனிங்க, என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, இப்படி சூழ்நிலை நேரடியாக கடந்து போகாவிட்டாலும் ஏதோ சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். உனக்காக இந்த செய்தி. God wants to build your life. உன் வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். உன் வாழ்க்கையை, அதாவது உன்னை இன்னும் ஒரு 3 சிலம்புறேன், 3 காரியங்கள் உன்னை மேலே உயர்த்த விரும்புகிறார். உன்னை பரவசப்படுத்த விரும்புகிறார். இன்னும் மேலே உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு யோசித்து பாருங்கள். அந்த வசனம் அவனுக்கு சொல்லுகிறது, நீதிமானாகிய யோசேப்பு, என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையின் பாடுகளிலே, வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் கண்ணீரிலே இந்த ஒரு சாட்சி மேலானது. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்டரை விட நீதிமானாகிய